டு மைட்டி மெடிக்கோஸ். இன்னைக்கு நம்ம செஸ்ட் எக்ஸ்ரேல சில ஷேப்ஸ் ஆஃப் ஹார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் த நார்மல் ஹார்ட் எப்படி செஸ்ட் எக்ஸ்ரேல தெரியும் அப்படின்னு ஐ வுட் லைக் டு சே. அதாவது நம்மளோட கார்டியாக் ஷேடோ ஒன்றும் எதை குறிக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். திஸ் ஷேடோ denotes the superior vena cava and this shadow denotes the right atrium and this denotes the inferior vena cava. Then this shadow here, this denotes the right ventricle and இந்த இடத்துல இருக்க shadow is due to left ventricle and இந்த இடத்துல இருக்க இந்த bulge is due to pulmonary trunk, main pulmonary trunk, and this is due to the aorta. ஓகேங்களா, இதை தான் அயோட்டிக் நாப்னு சொல்லுவோம். இந்த கார்டியாக் ஷேடோ தான் நார்மலாக செஸ்ட் எக்ஸ்ரேல தெரியுது. இதில் ஒரு அனாமலிஸ் அப்போ அந்தந்த பார்ட் ஆஃப் ஹார்ட்டு எப்படி மாறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஸ்ட் எக்ஸ்ரேல சேஞ்சஸ் இருக்கும். ஸோ லெட்டஸ் see the different shapes of heart. இதில் ஃபஸ்ட்டு அனாமலிக்கு மட்டும்தான் வாட் இஸ் த பேத்தாலஜி பிஹைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். மற்றதுக்கு எல்லாம் we will be discussing in the later videos how to learn chest x-ray, how to read chest x-ray அப்படிங்கிற வீடியோவில் we will be learning those things. இன்னைக்கு just as ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிஜி ப்ரிப்பரேஷனுக்கோ இல்லைனா எம்பிபிஎஸ்ல ஃபைனல் இயர்க்கோ ஜஸ்ட் இட் இஸ் லைக் எ குவிஸ் செஷன் மாதிரி தான் you will be feeling this. ஓகேங்களா, ஸோ let us go. டெட்ராலஜி ஆஃப் ஹாலோவில் எப்படி தெரியும் அப்படின்னா ஹார்ட்டு கேன் யூ சி திஸ் இஸ் லைக் அ பூட் ஷேப்டு ஹார்ட். ஒரு ஷூ எடுத்து செஸ்ட் எக்ஸ்ரேல வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பூட் ஷேப்டு ஹார்ட் இஸ் டியூ டு இந்த பல்மனரி ட்ரங்க்கு ஓட ஷேடோ உங்களுக்கு தெரியல, அது உள்ளே போயிடுச்சு. அண்ட் இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் ஹைப்பர்ட்ரோஃபியாக இருக்கும் which pushes the left ventricle and so the cardiac shadow of left ventricle is pushed to the left side. இதனால தான் இந்த பூட் ஷேப்டு ஹார்ட் வந்துச்சு. இந்த மாதிரி டெட்ராலஜி ஆஃப் ஹாலோக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மற்றது எல்லாமே இஸ் லைக் எ குவிஸ். அது ஏன் இப்படி வந்துச்சு அப்படிங்கிற பேத்தாலஜி we will be dealing in a separate video. ஸோ இந்த டெட்ராலஜி ஆஃப் ஹாலோவில் இட் இஸ் அ பூட் ஷேப்டு ஹார்ட். அடுத்து டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் கிரேட் வெசல்ஸ். ஐ வில் கிவ் யூ 5 seconds. இந்த டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் கிரேட் வெசல்ஸ் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது ஹார்ட்டு. 1 2 3 4 5. ஸோ திஸ் இஸ் லைக் அ எக் ஷேப்டு ஹார்ட்டு. ஸோ எக் ஆன் ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். இந்த எக்கை ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டி தொங்க விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் கிரேட் வெசலில் தெர் இஸ் எக் ஆன் ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸ். அடுத்து டோட்டல் அனாமலஸ் பல்மனரி வீனஸ் ரிட்டன். அதுலேயும் பர்டிகுலராக சுப்ரா கார்டியக் டைப்பில் எப்படி ஹார்ட் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. ஐ வில் பி ஷோயிங் எக்ஸ்ரே நவ். ரெடி 1 2 3 4 5. இதில் பாருங்கள், ஹார்ட்டில் 8 போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ திஸ் ஹார்ட் இஸ் கால்ட் அஸ் ஃபிகர் ஆஃப் 8 ஹார்ட் இல்லைனா ஸ்னோமேன் சைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் எப்படா ஸ்னோமேன் மாதிரி தெரியுது அப்படின்னு யூ கேன் திங்க். ஸோ யூ கேன் see a snowman here. This is snowman sign or figure of 8 appearance. இது என்னது டோட்டல் அனாமலஸ் பல்மனரி வீனஸ் ரிட்டன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டா. கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டாவில் என்ன தெரியுது 1 2 3 4 5. you can see a figure of 3 here. This is figure of 3 sign in the coarctation of aorta. Next video la we are going to deal with the coarctation of aorta. adla in the pathogenesis patti I will detailedly deal with you. Next Epstein anomalies 1 2 3 4 5. Epstein anomalies la heart is looking like a box. ஓகேங்களா, this is a box shaped heart in a Epstein's anomaly. Then a pericardial effusion. Pericardial effusionல ஹார்ட் எந்த மாதிரி தெரியுதுன்னு செஸ்ட் எக்ஸ்ரே நல்லா பாருங்கள். 1 2 3 4 5. it is a quiz like, so I am giving you a time. so pericardial effusionல ஹார்ட் is like மணி பேக் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா இட் இஸ் அ வாட்டர் பாட்டில் சைன். இதுதான் செஸ்ட் எக்ஸ்ரேல ஒரு ஹார்ட்டும் எந்த ஷேப்பில் இருக்குன்னு. இட் மே பி போரிங் டு சி ஒன்லி செஸ்ட் எக்ஸ்ரேஸ். ஸோ
there is something new for you which is எல்லாருக்கும் பாண்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாண்டா அப்படின்னோடனே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாண்டா லைக்ஸ் த பிரெயின். ஸோ பிரெயினில் இந்த மாதிரி பாண்டாவோட ஃபேஸ் யூ கேன் see. இந்த பாண்டா சைன் இஸ் சீன் இன் வில்சன் டிசீஸ். பாண்டாவோட ஃபேஸ் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். யூ கேன் see this well. பாண்டா சைன் இன் பிரெயின் கேன் பி seen in வில்சன் டிசீஸ். Wilson disease பற்றி we will be dealing with in our later upcoming videos. So this is shapes, different figures in our body in a radiology. So mighty medicos-ஐ subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க. We will be dealing like this in our upcoming videos. Thank you.